ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இப்ப மல்லி சீரியல் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோவுல பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மல்லிய வித்யாம்மா வந்து காப்பாத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுக்கு போயிட்டு வராங்க. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி மல்லிகிட்ட என்னென்ன பேசினாங்க அப்படின்றது மட்டுமே தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. அவங்க ஒரு வேலைய செஞ்சா, அந்த வேலையில வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம, ராஜேஸ்வரி பேசின பேச்ச நினைச்சு தான் வந்து ரொம்ப நினச்சிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ, அப்படி வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது கூட ராஜேஸ்வரி சொன்னாங்க இல்லையா? அதாவது நீ நீ வந்து உன் புருஷனோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, ஆனா வெண்பா வந்து விஜயோட சேர்ந்து இருக்க மாட்டா. பிரிஞ்சிடுவா. பாவம் அந்த சின்ன பிள்ளை பிரிஞ்சு இருக்கணுமா? இல்ல நீ அவங்க விஜயோட சேர்ந்து இருக்கணுமா? அப்படின்ற மாரி நீயே முடிவு பண்ணிக்கோ. உனக்கு ஒரு 10 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள வந்து நீ டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ இத நெனச்சு நெனச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி வந்துட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது தக்காளி எல்லாம் விழுந்துகிட்டே வருது. நம்ம விஜய் கேட்குறாங்க, "மல்லி என்ன ஏதோ ஒரு கவனத்திலே போயிட்டுருக்க. அ தக்காளி எல்லாம் கீழ விழுதுட்டு இருக்கு. அத எடுக்க கூட இல்ல. அப்படியே போயிட்டுருக்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. நம்ம மல்லி அமைதியா விஜயவே பார்க்குறாங்க. "என்ன பார்க்குற? நான் கேட்டேன். ஏதோ பதில் சொல்லாம அப்படி பார்த்தா என்ன அர்த்தம்?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மல்லி சொல்றாங்க, "ஆமா, நீங்க ஜம்பமா உக்காந்துட்டு இருப்பீங்க. எல்லாமே வந்து நான் தான் செய்யணுமா? நீங்க வந்து என்கிட்ட வந்து வேலைலாம் சொல்லாதீங்க. இனிமே வந்து நான் எதுவும் செய்யவும் மாட்டேன்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னடா இது இப்படி பேசுறாங்களே மல்லியம்மான்னு சொல்லிட்டு வெண்பா வந்துட்டு, "மல்லியம்மா, ஏம்மா இவ்ளோ கோவமா பேசுறீங்க டாடாவ?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மல்லி சொல்றாங்க, "ஆமா, நீயும் இவர மாதிரி தானே இருப்ப. வேற எப்படி இருப்ப?" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ, அதுக்காக நம்ம விஜய் என்ன பண்றாங்கன்னா, மல்லி ஏதோ நெனச்சிட்டு இருக்கான்ற மாதிரி தெரியுது. ஆனா என்ன விஷயம்னு தெரியல. ஸோ, மல்லிய சமாதானப்படுத்த விஜயும் பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சுட்டு மல்லிய சமாதானப்படுத்துறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.